வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இன்னைக்கு ஹைலைட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மோடி என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், நானும் அவர் எப்படிலாம் பழகிருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். இந்தியா அமெரிக்காவோட மிகச்சிறந்த ஒரு நட்பு நாடு, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன மோடி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி எங்க நட்பை யாராலும் பிரிக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. இதுக்கு நாள் அவர் என்ன பேசினார் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தலைகீழா உள்டாவா அப்படி பேசியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாள் அந்நியனா இருக்காரு, அடுத்த நாள் அம்பியா இருக்காரு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாள் அந்நியனாகவும் ஒரு நாள் அம்பியாகவும் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை பத்தியும் அந்த SCO மாநாட்டுல மோடி, புட்டின், ஜிபிங் 3 பேரும் சேர்ந்திருந்த ஒரு ஒத்த போட்டோ அவரோட ஒரு வார தூக்கத்தை கெடுத்துச்சு. அதை பார்த்தே மனுஷன் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட வைத்தறிச்சல்ல இருக்காரு. இந்த லட்சணத்துல எரியிற கொல்லியில எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்தியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்? இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற அதிமுக்கியமான விஷயங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராத புதிய தகவல்கள் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்குன்னே ஸ்பெஷலா வச்சிருக்கிற அந்த ட்ரூத் சோசியல்ன்ற ஒரு சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன விஷயம்னா, இந்தியா மற்றும் ரஷ்யாவை நம்ம சைனான்ற டீப்பஸ்ட் அண்ட் டார்கஸ்ட் கண்ட்ரி கிட்ட நம்ம இழந்துட்டோம். சைனாவை ஒரு ஈவில் மாதிரி சொல்றாரு. டீப்பஸ்ட் அண்ட் டார்க்ன்றது ஈவில் சொல்ற மாதிரி ஒரு மோசமான ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்தியாவும் சைனாவும் அவங்களோட பொருளாதாரத்துல மேலும் மேலும் அவங்க வளர்றதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. சர்க்காஸ்டிக்கா நீங்க நல்லா இருன்ற சொல்றதை பார்த்தா ஒரு த்ரெட்டனிங் மாதிரி, நீ என்ன மீறி நீ எப்படி நல்லா இருக்கிறன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு டோன்ல அவர் பேசியிருந்தாரு. ஈவன் அமெரிக்கன்ஸே கூட இந்த கமெண்ட் எல்லாரையும் யாரும் நிறைய பேர் ரசிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, நேத்திக்கு வெள்ளை மாளிகையில அவர் ஒயிட் ஹவுஸ்ல பிரஸ்ஸை சந்திக்கிறப்போ பிரஸ்ல அவர் கேட்கறாங்க, நீங்க இந்த மாதிரி இந்தியா நம்ம சைனா கிட்டையும், இந்தியாவே ரஷ்யாவையும் சைனா கிட்ட நம்ம இழந்துட்டோம்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, ஏன் அது மாதிரி சொன்னீங்கன்ற மாதிரி டீட்டெயிலா கேட்கிறப்போ, பிரைம் மினிஸ்டர் மோடி என்னோட மிகச்சிறந்த நண்பர், அவரு உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட நட்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லி. இந்தியா அமெரிக்காவோட ரொம்ப 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 பழைய ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் ஒரு தனி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இந்தியாவும் அமெரிக்காவும் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. அமெரிக்கா கிட்ட நான் அது மாதிரி நினைக்கல, இந்தியாவையும் ரஷ்யாவையும் நம்ம சைனா கிட்ட இழந்துட்டோம் நான் நினைக்கலன்னு சொல்லி அப்படியே தலையிலா உள்டாவா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ நேத்திக்கு ஒன்று சொல்றாரு, அதுக்கு அடுத்த நாள் அப்படியே மாத்தி சொல்றாரு. இது மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கான நெருக்கடின்றது சர்வதேச அளவுல மட்டும் கிடையாது, அவங்களோட சொந்த நாட்டுல இருக்கவங்களே அவர் தீவிரமா இதை எதிர்க்கிறாங்க. இந்தியா மேல 50% டாக்ஸ்ன்றது அங்க இருக்க நாட்டு மக்களே விரும்பல. இந்தியா கூட ஸ்மூத்தா போகணுன்றதான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. என்ன காரணம், மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இதுவரைக்கும் பிரசிடண்டா இருந்த எல்லா பிரசிடென்ட்களுமே விட்டு கொடுக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா தான் உலகத்தோட நாட்டாம. உலகத்துல எந்த விஷயம் நடந்தாலும் அதுல அமெரிக்காவோட தலையீடு நிச்சயமா இருக்கும். ஸோ அவங்க தலையீடு இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சால்வ் பண்ணவும் விட மாட்டாங்க, சால்வ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை அவங்க எல்லாருமே பர்பஸா செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை சீனா கூட சேர விடுறது இல்லை, இந்தியாவை ரஷ்யாவை கூட ரொம்ப நெருக்கமா விடுறது இல்லை, தனி அணியா டீமை விடுறது இல்லை. இதெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த டீம்லயுமே சேராத ஒரு இந்தியாவை சைனாவோட டீம்லயும் ரஷ்யாவோட டீம்லயும் அவரே பிடிச்சி தள்ளின மாதிரி தள்ளி இருக்காரு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் ட்ரம்ப்போட ஈகோ தான். ஸோ ட்ரம்ப்ன்ற ஒரு தனிநபரோட ஈகோவால தான் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக நிற்குது. ஸோ இதை ஏற்படுத்துறது ட்ரம்ப் தான்ற ஒரு எதிர்ப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலேயே நிறைய பேருக்கு இருக்கு. பல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருந்த இந்தியாவை நோண்டி விட்டு பாருங்க, இப்ப நமக்கு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த காலத்துலயும் பேசாத ஒரு இந்தியாவை அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு டீம் கூட ஒன்னா சேர்ந்து கை கோர்க்கிற அளவுக்கு கொண்டு விட்டது யாரு? ட்ரம்ப் தான் விட்டுட்டாருன்ற எதிர்ப்பு பலமா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டாலருக்கு எதிராக ஒரு புதிய ஒரு ரூபாயை கொண்டு வந்தாங்கன்னா டாலரோட நிலைமை என்ன ஆகும்? இந்தியாவும் சைனாவும் டாலர்ல பிசினஸ் பண்றதை விட்டுருவாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணுவாங்க? ரூபாயில பிசினஸ் பண்ணுவாங்க. சைனா அவங்களோட நாணயத்துல பிசினஸ் பண்ணுவாங்க. இந்தியா இப்பவே என்ன பண்றாங்க, ரஷ்யா கூட ஆயில் வாங்குறது
ரூபிள்ல வாங்குறாங்க. ரஷ்யாவோட நாணயத்திலயும் இந்தியன் ரூபாயிலும் புழக்கத்துல இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நடக்கிறப்போ டாலரோட டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி குறைய ஆரம்பிச்சதுன்னா டாலரோட டிமாண்டும் அடி வாங்கும். அதே நேரத்துல டாலரோட மதிப்பும் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்க இருக்கிற இன்டலெக்சுவல் மிக பயங்கரமா எதிர்க்கிறாங்க இந்தியாவுக்கான. அதாவது இந்தியா வந்து ஒரு ஒரு கார்னரை நோக்கி தள்ளிட்டாரு ட்ரம்ப். அவங்க பார்த்து நடுப்புற இருந்தாங்க, பேசாம இருந்தாங்க. அவர் கார்னரை நோக்கி தள்ளினது வந்து ட்ரம்ப் தான், இவரோட ஈகோ தான் சொல்லி இந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாம தான் ட்ரம்ப் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் நேரடி போட்டி இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தாங்கன்னா சைனா அமெரிக்காவை பல விஷயத்துல வந்து பீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு வெரி சூன், ரொம்ப கூடிய காலத்துல. ஸோ அதனால எப்பவுமே அமெரிக்கா வந்து சைனாவுக்கு ஒரு செக் வைக்கணுன்ற இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா சைனாவா இந்தியாவான்னு வரப்ப இந்தியாவுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. மற்ற வருஷமா அந்த அமெரிக்க பிரசிடென்ட் எல்லாருமே அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவை சைனா கூட சேரவே விடுறதில்ல. ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கிற வரைக்கும் தான் அமெரிக்கா வந்து நம்மளை வந்து இந்தியா வந்து நம்ம கிட்ட வருவாங்கன்ற ஒரு நினப்புல அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஜியோ பாலிடிக்ஸை இப்படிதான் அவங்க வந்து இது வரைக்கும் இந்தியா சைனாவை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு உல்டாவா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் செகண்ட் டேர்ம் வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் இந்தியா மற்ற நாடுகள் வரி போட்டு மற்ற நாடுகள் மிரட்டி பணிய வச்சது மாதிரி இந்தியாவே மிரட்டி பணிய வச்சிடலான்றதான் அவரோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா அவரோட எண்ணம் இந்த விஷயத்துல நடக்கல. மற்ற நாடுகள் மேல வரி போட்டு டாக்ஸ் அதிகமாக்கி அவங்க மிரட்டி தான் நினைச்சதை அமெரிக்கா சாதிச்ச மாதிரி இந்தியா மேல டாக்ஸ் 50% போட்டா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பயந்துருவாங்க. ஸோ நம்மள்ட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. டேபிள் நாளைக்கு வந்து அவங்களோட டீல்ஸ் பேசுறப்போ, அதாவது ட்ரேட் டீல் பேசுறப்போ அமெரிக்கா நினைச்சதை சாதிச்சுக்கலான்றதான் அவரோட மெயினான எண்ணமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு உல்டாவா இந்தியா உங்களோட டேர்ம்ஸ்க்கு நாங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால பிரச்சனை இருக்கு, நீ அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதானே 50% டாக்ஸ் போடுவ, அமெரிக்காவை தவிர வேற உலகத்துல வேற நாடே இல்லையா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கூட பேச ஆரம்பிச்சாங்க. யூரோப்பியன் யூனியன் கூட அங்க இருக்க கண்ட்ரீஸ்க்கு இங்கேருந்து இந்தியாவில எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அமெரிக்காவுக்கு போற அதே பொருளை வேற கண்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் டைவெர்ட் பண்ண முடியும், ரஷ்யாவுக்கு அனுப்ப முடியுமான்னு பார்த்தாங்க, சைனாக்கு அனுப்ப முடியுமான்னு பாக்குறாங்க. பிரிக்ஸ் நாடுகள்ல பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அனுப்ப முடியுமான்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை அமெரிக்காவை தவிர மீதி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்தியா வந்து யோசிக்கிறப்போ அமெரிக்காவுக்கு லேசா ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்தியா எந்த காலத்திலயுமே எந்த ஒரு அணியிலையும் எந்த ஒரு டீம்லயும் சேர்ந்ததே கிடையாது. உலகமே ரெண்டா நினைச்ச ஒரு காலத்துல அமெரிக்காவோட ஒரு குரூப்பும் ரஷ்யாவோட குரூப்பும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பனிப்போர் அப்ப பீக்ல இருந்த அந்த காலத்துல கூட இந்தியா வந்து அமெரிக்கா கூடவும் சேர கிடையாது, ரஷ்யா கூடவும் சேர கிடையாது. ரெண்டு பேருக்கிட்டையுமே ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க. அமெரிக்கா கிட்டயும் ஆயுதம் வாங்கினாங்க, ரஷ்யா கிட்டயும் ஆயுதம் வாங்கினாங்க. அமெரிக்கா கிட்ட தமக்கு தேவையான பொருள் அமெரிக்கா கிட்ட வாங்கினாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு தேவையான பொருள் ரஷ்யா கிட்ட வாங்கினாங்க. ஸோ ரெண்டு பேர்ட்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணாங்க. அதே போலத்தான் பாலஸ்தீன் இஷ்யூவில் கூட இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தா கூட இஸ்ரேல் கூட ஒரு நல்ல உறவுல இருந்தாங்க. பாலஸ்தீனத்துக்கே சப்போர்ட்டிவா இல்லை, இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா பேசுனது கிடையாது. ஸோ இஸ்ரேல் கிட்டையும் உறவு இருந்துச்சு, பாலஸ்தீன் கிட்டையும் உறவு இருந்துச்சு. இதுதான் நம்மளோட ஸ்டைல். ஏன் இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப நடக்கிற உக்ரைன் ரஷ்யா வார்ல கூட இந்தியா வந்து ரஷ்யாவுக்கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கினாலும், பெட்ரோல் க்ரூட் ஆயில் எல்லாமே வாங்கினாலும் கூட உக்ரைனுக்கு அந்த க்ரூட் ஆயிலை வந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணி சண்டையில ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா கிட்ட வாங்கின க்ரூட் ஆயிலை பியூரிஃபை பண்ணி ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா சண்டை போறோம், உக்ரைன் கிட்ட விற்கிறோம். இது வேற எந்த நாடாலும் செய்ய முடியுமா? உக்ரைனுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயில் க்ரூட் ஆயிலை பியூரிஃபை பண்ணி வித்துட்டு இருக்காங்க. வேற எந்த ஒரு நாடாவது இந்த விஷயத்த செய்ய முடியும் உங்களை நம்ப முடியுதா? வாய்ப்பே இல்லைங்க. என்ன காரணம்னா இந்தியா எப்பவுமே ஒரு சைடுல எப்பவுமே இருந்தது கிடையாது. ஸோ நமக்கு மல்டி போலர், அதாவது எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சப்போஸ் இப்போ ரஷ்யா கூட ஒரு பிரச்சனை இருக்குதா, டப்புன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஒரு கண்ட்ரி கூட நம்மளால உறவை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நமக்கான ஆதரவுகள் இருக்க தான் செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கையை இந்தியா சுதந்திரமான காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு டீம்லையும் நம்ம வந்து சேர்றதே கிடையாது. இதுதான் நேரு காலத்துல அணிசேரா நாடுகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பே நம்ம தனியா உருவாக்கணும். ரஷ்யா ஒரு பக்கம், ரஷ்யாவோட டீம் ஒரு பக்கம் இருந்தாங்க, அமெரிக்காவோட டீம் ஒரு பக்கம் இருந்தாங்க. நமக்கு தனியா ஒரு டீம் ரெடி பண்ணணும். அது என்ன டீம்னா அணிசேரா நாடுகள். நான் அமெரிக்கா கூடவும் சேர மாட்டேன், ரஷ்யா கூடவும் சேர மாட்டேன். அந்த ஒரு நிலைப்பாடு தான் நம்ம கடைசி வரைக்குமே இருந்தோம். இன்னொரு விஷயம் மெயினா என்னன்னா அவங்களுக்கு டீடாலரைசேஷன்ன்றது பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே பிரிக்ஸ்ல இருக்கிற நாடுகள் எல்லாமே சேர்ந்து அமெரிக்கன் டாலரோட இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்காக இவங்க ஒரு வகையில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா அவங்களோட பிரிக்ஸ்ல இருந்து புதுசா ஒரு நாணயத்தை ஒரு ரூபாய் வெளியிட்டு அதுல பிசினஸ் பண்ணிக்கலாம் பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள அப்படின்ற ஒரு முடிவு நோக்கி போயிட்டாங்கன்னா
அமெரிக்காவோட டாலரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிரட்டி பார்த்தாங்க. இந்தியா பணியில்னு டப்புன்னு காலில் விழுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏறக்குறைய அப்படிதான் வச்சுக்கோங்களேன். என்ன 50% டாக்ஸ் நான் விலக்கிக்கிறேன்னு மட்டும் சொல்லலை இது வரைக்கும். மீதி எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. நிச்சயமா டொனால்ட் ட்ரம்ப்போட மனசுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. நம்ம தெரியாம பண்ணிட்டோமோ, தேவையில்லாம தேன்கூட்டுல கைய வச்ச மாதிரி இந்தியாவை சீண்டி விட்டுறோமோன்ற ஒரு நினைப்பு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அதிகமா வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இப்ப என்ன பிரச்சனைனா அவருக்கு ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டுக்கு தலையில உல்டாவா நாங்க நாளைக்கே டாக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றோம்னு சொல்லவும் முடியாது அவரால். பயங்கரமான ஈகோயிஸ்டான ட்ரம்ப்புக்கு இது மிகப்பெரிய ஒரு ஈகோவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்ப் வந்து நகர்ந்துட்டு இருக்காரு. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஏகப்பட்ட வைத்தறிச்சல்ல இருக்காரு. அந்த SCO மாநாட்டுல மோடி, புட்டின், ஜிபிங் 3 பேரும் சேர்ந்திருந்த ஒரு ஒத்த போட்டோ அவரோட ஒரு வார தூக்கத்தை கெடுத்துச்சு. அதை பார்த்தே மனுஷன் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து வைத்தறிச்சல்ல இருக்கிறாரு, புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்தாருன்னா, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காதீங்க இந்தியா கிட்ட சொன்னா ஒரு நெருக்கடி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் வாங்குறத குறைச்சிருவாங்கன்ற எதிர்பார்ப்பு அவரோடது. இப்ப இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க தெரியுங்களா? ரஷ்யா கிட்ட நாங்க ஆயில் வாங்குறத அதிகப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ரஷ்யா வந்து ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த பிரைஸை விட, போன மாசம் கொடுத்த பிரைஸை விட செப்டம்பர் மாசத்துல இன்னும் குறைச்சல கம்மியா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நாங்க இன்னும் நிறைய ஆயில் வாங்க போறோம் ரஷ்யா கிட்டன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை பாக்குறப்போ எரியிற நெருப்புல எண்ணெய் இல்ல பெட்ரோலே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்கு. இது பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் ஒரு வாரத்துல ட்ரம்ப் என்ன முடிவு, என்னென்ன பேச போறான்னு தெரியல, என்னென்ன புலம்ப போறான்னு தெரியல. நிச்சயமா அடுத்த வாரம் பெரிய சம்பவம் காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்க என்ன சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.